தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா கபாலி, சூலி, ரணபத்ரகாளி, சர்வ மோகினி, எனக்கு அருள்வாய் அங்காளம்மா வாக்கு. மல்லிகா, நான் அர்ஜென்ட்டா வெளியே போகணும். காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க, எடுத்துட்டு வரேன். வர்ற வெள்ளிக்கிழமை குன்றத்தூர் முனீஸ்வரன் கோயிலுக்கு போய் உன் புருஷன் கையில ஒரு சிகப்பு கயிறை கட்டிவிடு. அவரு குடியவே மறந்துருவாரு. ரொம்ப நன்றிமா. தட்சணம்மா வேண்டாம், உன் புருஷன் குடிய விட்டாலே எனக்கு சந்தோஷம் தான். வாங்கம்மா வாங்கய்யா. குறி சொல்ற குன்னத்தூர் குருவாயி நல்லதொரு வாக்கு சொல்றேன், வந்து கேட்டுட்டு போங்க. எங்க என்னம்மா பார்த்து பலன் சொல்லுமா. அம்மா கை நீட்டுங்கம்மா. பாப்பா பார்த்து விளையாடு, ரோட்டுக்கு போவாத. மல்லிகா, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாமா. ஓஹோ, இதுதான் உன் வீடா? இல்லம்மா, என் வீடு அடுத்த தெருல இருக்கு. என் பையனுக்கு வேலை கிடைக்குமாமா? பார்த்து சொல்றேன். ஓ, இதுதான் அவன் குழந்தையா? மா, பையனுக்கு வேலை கிடைக்குமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. ஐயோ பால். என்னம்மா? கவிதா, பாப்பா, இங்க வா. ஏய், ஐயோ கவிதா. பாப்பா, உனக்கு ஒண்ணும் இல்லம்மா. கவிதாமா, கடவுளே, குழந்தை என்னமாச்சு? உன்னை அடிக்கிற பண்ணலையே. மா, ஒரு செகண்ட்ல எனக்கு உயிரே போயிடுச்சுமா. என் குழந்தைய காப்பாத்திட்டீங்கம்மா, ரொம்ப நன்றிமா. எங்க கடவுளை பார்த்துதான் உங்களை அனுப்பியிருக்காரு. உங்களை நாங்க மறக்கவே மாட்டோமா. ஏமா, ரோட்ல குழந்தைய விளையாட விடலாமா? பாருங்க இப்ப என்ன ஆச்சுன்னு. தப்புதாம்மா, இதுக்கப்புறம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறோம். வாங்கம்மா, வீட்டுக்குள்ள போலாம். இல்ல பரவாயில்ல. என்னம்மா, என் குழந்தை உயிரையே காப்பாத்திருக்கீங்க. உள்ள வந்து ஒரு டீ தண்ணி குடிச்சிட்டு போங்கம்மா. வாங்கம்மா. இல்ல பரவாயில்ல. வாங்கம்மா, வாங்க. வாங்கம்மா. வா பாப்பா. மா, அதெல்லாம் எடுத்துட்டு வாமா. நீங்க வாங்கம்மா. வாங்கம்மா. அம்மா, உள்ள வாங்கம்மா. வாங்க. வாங்கம்மா, உட்காருங்க. வாங்கம்மா. பாப்பா, நீ இப்படி உட்காரு. மல்லிகா, அம்மாவுக்கு கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நான் ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன், அத முடிச்சாகணும். என்ன வேலை? குறி பாக்குற வேலை தானே? ஆமா, எங்களுக்கு குறி பாப்பீங்களா? குறிதானே, நிச்சயமா பாக்குறேன். ஆனா எனக்கு என்ன தருவீங்க? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எங்க குடும்ப குல விளக்கையே காப்பாத்திருக்கீங்க. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, தரோம். அப்படியா? ஆமாம்மா, எங்க உயிரே என் பொண்ணுதான். அந்த உயிரையே நீங்க திருப்பி தந்திருக்கீங்க. அதுக்கு நன்றி செய்ய வேண்டியது எங்களோட கடமைமா. சொல்லுங்கம்மா, என்ன வேணும்னு கேளுங்க. நீ கடத்தி வச்சிருக்கிற கார்த்திக் தான் எனக்கு வேணும். கொடுப்பியா? என்ன நாகு, கொடுப்பியா? என்னங்க இவங்க உங்க பேரெல்லாம் சொல்றாங்க? நீங்க நீ யார ஜெயில போடுறதுக்காக கார்த்திக கடத்தினியோ
அந்த கௌதமோட வைஃப் இலக்கியா. என்ன நாகு, உனக்கு அதிர்ச்சியா இருக்கா? எங்க இவங்கள உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? வா, உங்க புருஷன் பணத்துக்காக அந்த எஸ்எஸ்கே ஓட சேர்ந்துக்கிட்டு என் ஹஸ்பண்டோட தம்பி கார்த்திக்க கடத்தி வச்சிருக்காருமா. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? சத்தியமா உண்மை. என்ன நடந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு நான் ஒரு வாரம் டைம் தரேன். அதுக்குள்ள இந்த போட்டோல இருக்கிற நபரை இந்த கோர்ட்ல நீங்க ஆஜர்படுத்தணும். இவர் செஞ்ச தப்பால என் ஹஸ்பண்ட் இப்போ அநியாயமா ஜெயில இருக்காரு. அவரை காப்பாத்ததான் நான் இந்த வேஷம் போட்டுட்டு இங்க வந்தேன். ஆனா வந்த இடத்துல உங்க குழந்தையோட உயிரை காப்பாத்துற வாய்ப்பை கடவுள் எனக்கு கொடுத்திருக்காரு. யோ, இவங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்களை ஏன் டார்ச்சர் பண்ற? நான் தான் அப்பவே சொன்னேயா, நமக்கு இந்த பாவ தொழில் வேணான்னு. தள்ளுவண்டி கடை போட்டாவது கௌரவமா பொழைச்சுக்கலான்னு கதர்னே. கேட்டியாயா நீ? இப்ப பாரியா, ஒரு குடும்பத்தை அழ வச்சுக்கிட்டு இருக்கியே. அப்படிப்பட்ட காசு நமக்கு தேவையா? சொல்லியா? அது இல்ல மல்லிகா, அது வந்து நான் பேசாதயா. காசுக்காக யாரை கடத்தி கொடுமைப்படுத்தினியோ அந்த வீட்டை சேர்ந்தவங்களே இன்னைக்கு நம்ம குழந்தையை காப்பாத்தி நமக்கு பிச்சை போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண போற? இது பாருங்க நாகு, அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயணியும் எங்களையும் எங்க பிசினஸையும் அழிக்கிறதுக்காக இப்படி ஒரு சதியை பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்களும் உடந்தையா இருக்கீங்க. உங்களால எந்த தப்பு செய்யாத கௌதம் அங்க ஜெயில கிடக்குறாரு. கார்த்திக்கும் டார்ச்சர் அனுபவிச்சிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் வெளியே வர்றது உங்க கையில தான் இருக்கு. உடனே கார்த்திக் இருக்கிற இடத்தை காட்டுங்க ப்ளீஸ். என்னையா அமைதியா இருக்க? உடனே அந்த பையனை விட்டுரு. நாகு, உங்க அட்ரஸ் தெரிஞ்சதுமே நான் போலீஸ்ல சொல்லி உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும். ஆனா எங்கள மாதிரி உங்களுக்கும் ஒரு அழகான குடும்பம் இருக்கு. போலீஸ் உங்க கையில விலங்க மாட்டி ரோட்ல தரன்னு இழுத்துட்டு போனா உங்க வைஃபும் குழந்தையும் எப்படி அழுவாங்க? அந்த பாவம் வேண்டான்னுதான் நான் தனியா வந்தேன். கோர்ட் கொடுத்த ஒரு வார கெடு சீக்கிரமே முடியறதுக்குள்ள கார்த்திகா ஒப்படைச்சாதான் ஏன் புருஷன் வெளியே வர முடியும். உடனே கார்த்திகை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க நாகு. யோ, என்னையா யோசிக்கிற? அவங்க நம்ம குழந்தையை காப்பாத்துன சாமி. அவங்க குடும்பத்தை பரிதவிக்க விட்டுட்டு நம்ம குடும்பம் நல்லா வாழ்ந்துட முடியுமா? அந்த எஸ்எஸ்கே பேச்ச கேட்டு நீ பண்ணின பாவம் எல்லாம் போதும். செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா கார்த்திகை இவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. என்ன நாகு, இவ்ளோ சொல்லியும் மனசரங்க மாட்டேங்கிறீங்க? நான் குழந்தைய காப்பாத்தினப்ப என்ன வேணா கேட்டா தரேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ தயங்குறீங்க. நீங்க தப்பான வேலையை செஞ்சாலும் உங்களுக்குள்ளே ஒரு மனசு இருக்கும்னு நினைச்சேன். அது ஏன் தப்புதான். நீங்க கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாதவரு. அந்த எஸ்எஸ்கே காசை நிறைய கொடுத்து உங்க பொண்டாட்டியையும் குழந்தையும் கொல்ல சொன்னா நீங்க கொன்னாலும் கொன்னுடுவீங்க. ஐயோ மேடம் மேடம், அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம். என்னுடைய உலகமே என் பொண்டாட்டியும் குழந்தையும் தான் மேடம். ஏதோ புத்தி கெட்டு போய் இத்தனை நாளாக இந்த தொழிலை செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன் மேடம். நான் கண்டிப்பா கார்த்தி உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் நாகு. உடனே கிளம்புங்க, கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு போலாம் வாங்க. மேடம் மேடம் கொஞ்சம் பொறுங்க மேடம். கார்த்திகை நாளைக்கு ஒப்படைச்சிடறேன். ஏன் இன்னைக்கு ஒப்படைச்சா என்ன? இல்ல மேடம், அது வந்து அவரை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி சில வேலைகள்லாம் இருக்குது, அதான். அப்படி என்னையா வேலை? இன்னைக்கு அந்த பையனை விட்டுரு. மல்லிகா, நானா விட முடியாது நான் சொல்றேன். மேடம், நாளைக்கு சரியா 11 மணிக்கு நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க. நிச்சயமா கார்த்திகை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இல்ல, எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ நம்ம பொண்ணு மேல சத்தியம் பண்ணு. ஏ என்ன மல்லிகா? நீ சத்தியம் பண்ணு. நான் உன்னை நம்பறதை விட அவங்க உன்னை நம்பணும். சத்தியம் பண்ணு. என் பொண்ணு மேல சத்தியமா கார்த்தியை நாளைக்கு ஒப்படைச்சிடறேன் மேடம். என்னை எல்லாரும் நம்புங்க.
ஏ மாமா, இவன் என்ன நம்ம குடிக்கிறதே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான்? டேய் குடிக்கிறியா? குடிக்கிறியாடா? முறைக்காத. நீ குடிக்கிறேன்னு கௌதம் பாஸ்கர் சொல்ல மாட்டோம். குடிக்கிறியா? இவனுங்க கிட்ட கோவப்படுறத விட இவங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளான் பண்ணணும். ஏய் என்னடா யோசிக்கிற? சரக்கு வேணுமா வேணாமா? வேணும். ஏய் அவனை அவுத்து விடு. போடா. அவுத்து விட்டு வாடா. ஏய் அவுத்து விட்டதுக்கு அப்புறம் தப்பிக்க பார்க்க கூடாது, புரியுதா? ஆ இந்த உட்காரு. வேணா. ஏய் உட்கார்ற. உட்காரு. அவனுக்கு ஒரு டம்ளர் கொடுண்ணே. இந்தா எடுத்து குடி. Cheers. Cheers. தம்பி, உன்னை அடிச்சு டார்ச்சர் பண்றோன்னு ஃபீல் பண்ணாத. எங்க வேலை எப்படி? ஆனா இப்ப பாரு, உன்னை சமமா உட்கார வச்சு தண்ணி அடிக்கிறான். இப்பவாது நாங்க எவ்வளவு நல்லவங்கன்னு தெரிஞ்சுக்கோ. ஆமா ஆமா, ரொம்ப நல்லவர் தான். உன் அண்ணன் கௌதம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போப்பா. ஏன் தேவையில்லாம அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உங்க சொத்தை உங்க அண்ணா அநியாயமா புடுங்க பார்த்தா சும்மா இருப்பீங்களா? தம்பி, எங்க பாசை பத்தி தப்பா பேசாத. ஓசி குடி குடிச்சோமா, சந்தோஷமா இருந்தோமான்னு மட்டும் பாரு. நியாயம் அநியாயம் எல்லாம் இங்க பேசக்கூடாது. ஓகே? சொல்லுப்பா, ஓகேவா இல்லையா? ஓகே. இதுதான் நல்ல புள்ளைக்கு அழகு. கூடி. ஏன்பா அப்படியே வச்சிருக்க? சாப்பிடு. சரக்கெல்லாம் இருக்கு. ஏய் சரக்கு சூப்பர். பூமியே சுத்துதுடா. எவ்வளோ அடிச்சாலும் இந்த மாதிரி ஸ்டெடியா இருக்கணும், புரியுதா? போய் பாடு போ. இவனுங்க ஃபோனே எடுத்து எஸ்எஸ்கே அங்கிளுக்கு ஃபோன் பண்ணணும். டீனே அதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறான். ஹலோ அங்கிள், நான் கார்த்திக் பேசுறேன். யாரு? கார்த்திகா? ஆமா அங்கிள், கௌதம் என்ன கடத்தி வச்சிருக்கான்ல,
அந்த குடோன்ல இருந்து பேசுறேன். நீ எப்படி? அது வந்து கௌதமோட அடியாள் ஒருத்தனோட ஃபோன் எடுத்து பேசிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? அப்ப அப்ப அவனுங்க எங்க? அவனுங்க குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டானுங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. நான் இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் அங்கிள். அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களோட சேர்ந்து குடிச்சதுல எனக்கு போதை ஆயிடுச்சு. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க உடனே வாங்க. அதுக்குள்ள நானும் வெளியே வர ட்ரை பண்றேன். இல்ல இல்ல இல்ல, வேணாம் வேணாம் கார்த்திக், வேணாம் கார்த்திக், நீ அங்கே இரு. நீ எங்கேயும் போகாத. சரியா? ஹலோ, நான் வந்துடுறேன். அங்கிள், எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வந்துடுங்க அங்கிள். ஹலோ 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 ஹலோ. டேய், எட்ரா போன், எட்ரா அறிவு கட்டவனே. டேய், அட்டன் பண்ணி தொலைங்கடா, குடிகார பாருங்களா. ஹலோ, சொல்லுங்க சார். டேய் டேய், ஏண்டா முட்டாள். டேய், அங்க அந்த கார்த்திக் இருக்கானு பாருடா. ஐயோ சார், அவனை காணோம் சார். காணுமா? டேய், அவன் உங்க போன்ல இருந்தே கால் பண்ணி என்ன காப்பாத்த வர சொல்றான்டா. ஏண்டா, அங்க என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்கீங்க? கார்த்திக் மட்டும் தப்பிச்சா நீங்க எல்லாரும் செத்தீங்க. பாக்குறேன் சார். போய் அவனை தேடி பிடிங்க. ஓகே சார். ஏய் எந்திரா. ஏய், கார்த்தி தப்பிச்சிட்டான்டா. ஏய் எந்திரா. கார்த்தியை காணோம்டா, எந்திரா. ஏய் எந்திரா, வாடா எந்திரா. ஒருத்தன் போடா அந்த பக்கம் போ. டேய், லொகேஷன் மேப் அனுப்ப முடியலையே. ஏய், அண்ணா நிக்கறான்டா. ஏய் ஏய் ஏய், கார்த்தி வாடா. போடா இங்க வா. ஏய், போடா வாங்க. பிடிங்க போடா. போடா. ஏய், போடாடா. புறா அவன. வாடா. வாடா. உட்காரு. வாடா. டேய், உட்காரு. உட்காரு. கொஞ்சம் அசந்த நேரத்துல எஸ்கேப் ஆகலாம்னு பாத்துர்க்கேன். புடி அவன. புடி. அடிடா அவன. கட்டுது. புடிடா. ஏய், உட்காரு. உட்காரு. டேய். ஏய். நல்லா கட்டுடா. ஏய். ஏய். சார், ரொம்ப சாரி சார். அவனை பிடிச்சாச்சு சார். அப்பாடா. டேய், ஏண்டா எருமை மாடுங்களா, உங்களை அவனை பாத்துக்க சொன்னா நீங்க குடிக்கிறது இல்லாம அவனுக்கும் சேர்த்து ஊத்தி கொடுத்துருக்கீங்களா? சாரி சார். நல்ல வேலை, கார்த்திக் என்கிட்ட அந்த இடத்தோட லொகேஷன் மேப் அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பல. ஒருவேளை அவன் அனுப்பி இருந்தா ஏன் நான் காப்பாத்த வரலன்னு என் மேல அவனுக்கு சந்தேகம் வந்திருக்குண்டா. டேய், இனி ஒரு தடவை இந்த மாதிரி யாரும் அசால்ட்டா இருக்காதீங்க, புரியுதா? ஓகே சார். இந்த மாதிரி தப்பு பண்ணீங்க, அவனை உங்க எல்லார் மேலயும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். சரி, நாக எங்க? ஏண்டா போன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான், எங்கடா அவன்? தெரியல சார். சரி, அவன் வந்ததும் எனக்கு போன் பண்ண சொல்லு. ஓகே சார். பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்க சார். தொலைச்சிருவோம் அவனை. எருமை மாடுங்க, எருமை மாடுங்க. ஏய் பாரு, வந்துட்டா. வா இலக்கியா, உன் முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்த்தாலே தெரியுது நீ நாகு வீட்டு அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கு. சரியா சொன்னீங்க அத்தை. நாகுவோட வீடு, அவனோட பொண்டாட்டி, குழந்தைன்னு எல்லா டீடைலையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சரி, வா வா போலாம். போய் அவனை கூட்டிட்டு வந்துடலாம். ஐயோ அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நானே அவனை பார்த்து எல்லாத்தையும் பேசிட்டேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.